பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எத்தனையோ பேச்சாளர்கள் இருந்தாலும் ஒரு சில சொற்பொழிவாளர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு நாற்காலி தரப்படுகிற பழக்கம் உண்டு. அது துவக்கத்தில் நான் அறிந்தவரை அண்ணன் பரிந்தி இளவழுதி, அதைத் தொடர்ந்து பிபி ராஜன், அண்ணன் திருச்சி சிவா இஸ் இன்டர்நேஷனல் லீடர். அவர் ஆர்டர் என்று சொல்லுகிற பட்டியலில் நினைக்க முடியாத ஒரு தலைவர், அந்த வகையில் உள்ளவர் தளபதியை போன்றது. எனவே அதன் தொடர் பட்டியலில் பார்க்கிற பொழுது நீண்ட நாள்களுக்கு பிறகு ஒரு பேச்சாளர் ஒரு தொகுதி இருக்கும்படி திருவிடைமன்றம் சட்டமன்ற தொகுதிதான் என்பது என்னுடைய கருத்தோடு. 3 தேர்தலிலும் எந்த ஒரு படைபலமோ பணபலமோ ஆள்பலமோ நட்சத்திர அந்தஸ்தோ தனித்த செல்வாக்கோ இல்லாத நிலையில் ஒரு எளிய தொண்டன், ஏழை தொண்டன், ஒரு கூடி தொழிலாளிக்கு பிறந்த தொண்டன், ஓலை குடிசையில் பிறந்த தொண்டனை 3 முறை ஒரே தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் என்ற அந்தஸ்தையும் வழங்கியவர் நம்முடைய கழக தலைவர், உயிருக்கு மேலான தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். எனவே அந்த நிலை பொறுப்பேற்றதற்கு பிறகு வேகமாக முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த பணி இந்த 1.5 ஆண்டுக்குள் நீங்கள் அந்த துறையின் பணி மேம்பட்டு இருக்கிறது, உயர்வாக இருக்கிறது, அதை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய கனவு திட்டம். அதை ஒட்டிதான் நான் சொல்லுவதை போல் பரந்த நிலையில் பறந்து அந்த பணிகளை செய்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல். தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் என்பதற்கு கல்வி கூடவே கூடாது. கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில். கல்வியின் ஓசை அவன் காதில் பட்டு விட்டால் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும். மனுதர்மம், அந்த மனுதர்ம கொள்கை எல்லாம் தூர எறிந்துவிட்டு 50 ஆண்டுகால அரசியல் புரட்சியில் தாழ்த்தப்பட்ட ஒருவனை உயர்ந்த நிலையில் இருக்க உயர்கல்வித்துறை அமைச்சராக கொள்கை எழுகிறது, அண்ணாவின் லட்சியம் எழுகிறது. ஆனால் அம்பேத்கருடைய உளவியல் கருத்தை இன்றைக்கு சட்ட வடிவமாக்கி நீ சட்டத்தில் கையெழுத்து இடு என்று பச்சை பேனாவை எனக்கு தந்த தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். எனவே எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தை நிலைநிறுத்துகிறார் தளபதி என்பதற்கு ஒரு சாட்சி நீங்கள் சொல்ல வேண்டுமானால் இதோ பார் கோவிசெலியன் உயர்நிலை கல்வித்துறை அமைச்சர் அதிகாரம்